விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய சிறப்பாக இருக்க போதுன்னு பார்த்தோம்னா, உங்களோட ஏழாம் அதிபதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலே இருக்கிறார். அப்ப என்னன்னா மனைவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விரயங்கள், நண்பர்களின் மூலமாக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வண்டி வாகனத்துலாம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது, இந்த விஷயங்களை வச்சுக்கூடாது. மனைவியின் உடல்நிலை மூலமாக சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் மனைவிக்கு கண்டிப்பாக கூட்டு போயிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் சில்வர், வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கலாம்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுடைய 2ஆம் அதிபதியான 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 8ல் இருக்கிறார். அப்ப தங்கள் வருமானங்கள் மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்குவதற்காக ஒரு செலவிடப்படும், இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா போய் சேரும். சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு சிறிய உடல் உபாதைகள் மூலமாக அந்த பணம் கரைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே குழந்தைகளுக்காக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கோல்டு ஏதாவது தங்க பொருட்கள் எதாவது வாங்கணும்னா கூட குழந்தைகளுக்காக வாங்கி வச்சீங்கன்னா அது ரொம்ப சக்சஸ் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 2ல் இருக்கிறார். ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள், தங்களுக்கு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தால் அதில் நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்வில் வெற்றி பெறுங்கள்.